ஜிகர்தண்டா தூதுனா பால்னு அர்த்தம். ஓகே ஓகே. இங்க வந்து தூத், அதாவது ஜிகர்தண்டா தூதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. படத்துல வருமே. அதான் படத்துல இவங்க ஜோக்குக்காக வச்சிருக்காங்க போல இருக்கு. அப்படியா? ஆமா, ஜிகர்தண்டா தூதுன்னு ஒண்ணு கிடையாது. அந்த தூதை வச்சு இன்னொரு பால் ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் வேற ஒண்ணு. ஜிகிரிதந்தா தூத். ஜெகர்தண்டா தூதுன்னா பாலு, ஜிகிரிதந்தா தூதுன்னா மசாலா பால்னு அர்த்தம். அப்படின்னா நான் கேட்டதானே சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு புரிஞ்சு தானே சொல்ல முடியும். இதான் தூத் வலான்னு சொல்லி 1/2 மணி நேரம் சூர்யா உயிரை கொடுத்து எடுத்தாரு. பார்த்தா அது நீயா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. பால் மாதிரியும் இருக்கு, லஸ்ஸி மாதிரியும் இருக்கு, ரோஸ் மில்க் மாதிரியும் இருக்கு. இதான் இவங்களோட நேஷனல் ட்ரிப் தான். சொல்லு சொல்லு. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இப்போ நாங்க இருக்கிற இடம் பல்வன் தாபா. பல்வன் தாபா வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப கிட்டத்தட்ட 100 வருஷமா இருக்குது அந்த கடை. நீங்க வந்து அதை ட்ரை பண்ணுங்க, இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. தூத் ஜிகர்தண்டா தூத். அதே மாதிரியே 3 இது முடிஞ்சிருச்சு. எனக்கு அடங்கல. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. One more. இதுக்கு மேல கிளாஸ் இல்ல பையா. போய் வாங்கிக்கோ ஜிகர்தண்டா தூத். அப்படி ஜிகிரிதண்டா தூத் அப்படி போட்டோம். இதானா அது? என்ன ஒரே கல்பல் முடிச்சிட்டேன். அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்சவன சர்றன்னு போய் சொல்ல. சரி நான் போடுப்பா. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. நிறைய சொல்லுங்க, எதுக்கு ஊத்தி வைப்பான்.